கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்து மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளவங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்தாவின் தப்பன்னு உங்களோட பேசுகிறாங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. நீங்கள் உங்கள் குடும்பம் செவி கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஏதேன் குடும்பம் மகிழ்ச்சியும் குடும்பம் தேவனாகிய கற்று கட்டாயமாக வாழ வைப்பாங்க. ஜெபத்தை குறித்து தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு ஜெபத்தை குறித்து பார்ப்போம். அதாவது கர்த்தர்கிட்ட எப்படி விசாரிச்சுட்டு அந்த காரியத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்ப்போம். 1 நாளாகம் 14:10. பெலிஸ்தியருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்புக்கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது, கர்த்தர் போ, அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடு கட்டுறீங்களா, பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கிறீங்களா, இல்லைனா வேறு ஏதாவது என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறதுனா ஒரு சத்ருவோட ஆவிகளுக்கு நீங்கள் விரோதமாக ஜெபிக்கிறீங்களா, ஊழியம் பண்ணுறீங்களா, சத்ருவோட ஆவிகளுக்கு விரோதமாக அங்கே போய் ஜெபம் பண்ணணும், அங்கே இது ஜெப கூட்ட வைக்கணும், அவங்கள போய் ஜெபிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், கர்த்தர்கிட்ட விசாரிக்கணும். ஜெபத்தில் விசாரிக்கணும். ஆண்டவரே நான் போகலாமா, அங்கே இந்த மாதிரி நாங்கள் ஒரு சத்ரு ஆவி இருக்குது, பிசாசு போராட்டத்தில் உள்ள குடும்பம் இருக்குது, அந்த வீட்டில் போய் நான் ஜெபிக்கணும், நான் போய் ஜெபிக்கலாமா அப்படின்னு நினச்சிடணும். விசாரிக்கணும். ஊழியம் பண்ணுறவங்க மற்றவங்க வீடு கட்ட காரியம், இல்லைனா ஏதாவது ஒரு பொண்ணு கல்யாணம் நடக்கக்கூடிய காரியம், இல்லைனா வீட்டிலேருந்து வேறு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறதுனா புது இடத்துக்கு போகிறீங்க, வீடு ஷிஃப்ட் பண்ணி, அப்போ அந்த வீட்டுக்கு போகலாமா வைக்கலாமான்னு நினச்சணும். ஜெபத்தில் கர்த்தர்கிட்ட நினச்சணும், விசாரிக்கணும். விசாரித்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த மாதிரி தாவீதுகிட்ட பேசினார். பேசி நீ போ, அவங்கள வந்து உன் கையில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படி. அந்த மாதிரி ஆண்டவர் என்ன செய்வார், உங்கள்கிட்டையும் பேசுவார், ஊழியக்காரட்டையும் பேசுவார், உங்கள்கிட்டையும் பேசுவார். தரிசனம் மூலிமா, சத்தத்தின் மூலிமா உங்கள்கிட்ட என்ன செய்வாங்க, ஆண்டவர் பேசுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரங்க, நீங்கள் போகிற சபையில் உள்ளவங்க, இல்லை உங்களுக்குன்னு ஏதாவது உங்களுக்கு நல்லா பாரப்பட்டு ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரங்கள்ட்ட நீங்கள் சொல்லும்போது, ஐயா இந்த மாதிரி என் பொண்ணு கல்யாணம் வைக்கலாம், கல்யாணத்துக்கு ஜெபம் பண்ணுங்க ஐயா, கல்யாணம் வைக்கலான் இருக்கேன், இந்த மாப்பிள்ளை பார்த்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் அந்த மாப்பிள்ளையை குறித்து ஜெப குறிப்பு குறித்து அவங்க வந்து என்ன செய்யலாம், கர்த்தர்கிட்ட விசாரித்து உங்களுக்கு சொல்லலாம். இல்லை வீடு கட்டுற காரியத்துக்கும் கர்த்தர்கிட்ட உங்கள் ஊழியக்காரங்க, உங்களுக்குன்னு நியமித்த ஊழியக்காரங்க, இல்லைனா நீங்கள் போகிற சபையில் உள்ள ஊழியக்காரங்க, அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லி நினச்சலாம். வீடு கட்டுற காரியம், கல்யாண காரியம், இல்லைனா வேறு என்ன சொல்கிறது, வேறு அடுத்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த காரியத்துக்கு நினச்சலாம். நீங்கள் விசாரிக்க சொல்லி ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த காரியத்தை நீங்கள் வந்து அந்த காரியத்தில் நீங்கள் அடி எடுத்து வச்சிங்கன்னா, அந்த சத்துரு போராட்டம், பிசாசுக்கிறீங்க ஊழியம் பண்ணுற அந்த சோதர சொந்தலுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், அந்த பிசாசு சத்துருவோட ஆவிகளை உங்கள்கிட்ட உங்கள் மேலே இருக்கிறவங்க அபிஷேகத்தில் உங்களுக்குள்ளே இயேசுக்கிட்ட என்ன செய்வாங்க, ஒப்பு கொடுப்பாங்க. அது கட்டாயமாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டுற காரியம், அந்த கல்யாண காரியம், பிஸ்னஸ் காரியம் ஒரு ஆசீர்வாதமாக நன்மையாக முடியக்கூடிய காரியத்தை கர்த்தர் என்ன செய்வாங்க, உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுப்பாங்க. இப்போ பாருங்களேன், அடுத்த வசனம் படிக்க பாருங்களேன். அவர்கள் பாகால் பிரேமேசுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து, தண்ணீர்கள் ஓடுகிறது போல தேவன் என் கையில் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆண்டவர்கிட்ட விசாரிச்சுட்டு போகும்போது அந்த சத்ரு, அந்த அவங்களுக்கு சண்டை சச்சரவு வரக்கூடிய சத்ரு என்ன செஞ்சாருன்னா வந்து தாவீது அங்கே அவர்களை முறியடித்தாராம். அப்போ ஆண்டவர் நீ போன்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய சத்ரு பிசாசுகிரிகளாக இருந்தாலும் என்ன செஞ்சுட்டார், தாவீதுகிட்ட ஆண்டவர் ஒப்பு கொடுத்து அந்த சத்ருவை முறித்து போட்டார். அப்போ நீங்களும் ஜெபம் பண்ணிவிட்டு, சத்ரு போராட்டம் பிசாசு போராட்டம்னா நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு அந்த காரியத்தை ஊழியம் பண்ணுற சகோதர சகோதரி, இல்லைனா ஊழியத்து மேலே வாஞ்சியாக இருக்கிறவங்க, இல்லைனா அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, நீங்கள் ஜெபிச்சு அந்த மாதிரி ஆண்டவரை விசாரிச்சுட்டு நீங்கள் ஜெபிச்சுட்டு அந்த காரியத்துக்கோ அந்த மக்களுக்கோ நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த சத்ருவோட ஆவியை உங்களுக்குள்ள இருந்து கர்த்தர் என்ன செய்வாங்க, அதை முறியடித்து ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாக்கி உங்களுக்கு என்ன செய்வாங்க, ஜெயத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பாங்க. இதுதான் வசனம் தெளிவாக போடப்பட்டிருக்கு. அப்போ சத்ருக்கள் உடைந்தோட பண்ணினார் என்றான். அப்போ சத்ருக்கள் வந்து அந்த தண்ணீரை போல உடைந்து ஓடினார். அப்போ உங்கள் சத்ருக்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்க சத்ரு மனுஷங்க, பிசாசுகிரியல் பிசாசு ஆவிலாம் தண்ணீரை போல உடைந்து ஓட கர்த்தர் செய்வார். உங்களோட இருந்து கர்த்தர் என்ன செய்வார். நீங்கள் விசாரித்து அந்த காரியத்தை செய்யும்போது, ஜெபத்தில் விசாரித்து அந்த காரியம் செய்யும்போது கர்த்தர் என்ன செய்வார், நீங்கள் பார்த்துட்டு இருக்க சத்ருவோட ஆவி, சத்ரு மனுஷங்களுக்கு கிரீசிற ஆவி, உங்களுக்கு கெடுதல் பண்ணுற, உங்களுக்கு தீய சக்திகள் பண்ணுற ஆவிகளை கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்ன செய்வாங்க, உடைந்தோட பண்ணிடுவாங்க. உங்களை விட்டு அது உடைந்து ஓடி போயிடும். 4 பக்கம் செதறி ஓடி போயிடும். உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குது, உன் மேலே அக்கினி இருக்குது, உன் மேலே வல்லமாக இருக்குது, இன்னும் அங்கே இருக்கக்கூடாது என்ன செய்யும், சத்துரு பிசாசி ஆவி உடைந்து ஓடி போகணும். வேத வசனம் தெளிவாக சொல்லுது. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. உங்களுடைய நீங்கள் கர்த்தர்கிட்ட விசாரித்து அந்த ஜெபிக்கும் போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க சத்துரு பிசாசு அசுத்தாவி செய்வனாவிலாம் உடைந்தோடி 4 பக்கம் செதறி ஓடி போயிருங்க. கண்டிப்பாக ஓடி போகும். நீங்கள் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி விசாரிச்சுட்டு விசுவாசத்தோட அந்த வேத வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் அதிசயம் நடக்கும். அடுத்த வசனம் படிக்க. அங்கே அவர்கள் தங்கள் தெய்வங்களை விட்டு ஓடினார்கள். தாவீது கற்பித்தபடியே அவைகள் எல்லாம் அக்கினியில் சுட்டரிக்கப்பட்டது. அப்போ உங்களோட சத்துரு பிசாசோட ஆவிகள் என்ன செய்யும், அங்கே உங்களுக்கு என்னது, அதை விட்டுட்டு அவங்களே ஓடி போயிடுவாங்க. உங்களுக்கு யார் கெடுதல் வைக்கணும்னு செய்தாங்களோ, அவங்க என்னென்ன காரியத்தை எந்த மனுஷங்க மூலிமா செய்யணும்னு நினைக்காங்களோ அந்த மனுஷங்க பக்கத்தில் வராத அளவுக்கு என்ன செஞ்சிருவாங்க, ஓடி போயிடுவாங்க. அந்தளவுக்கு கத்தர் என்ன செஞ்சிருவாங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு நீங்கள் விசாரித்து ஜெபம் பண்ணிட்டு போகும்போது கத்தர் உங்களை கொண்டு ஜெயம் பெற்று உங்களுக்குள்ள மகிமைப்பட்டு கத்தரோட நாம உங்களை கொண்டு பிரஸ்தாபப்பட செய்வாங்க.
அப்புறம் பாருங்கள், பெலிஸ்தியர் மறுபடியும் வந்து அந்த பாளையத்தில் இறங்கினார்கள். அப்பொழுது தாவீது திரும்பியும் தேவனிடத்தில் விசாரிக்கிறதற்கு தேவன், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முட்கட்டை செடிகளுக்கு எதிரிருந்து அவர்கள் மேல் பாய்ந்து. அப்போ என்ன சொல்கிறேன்னா, திரும்பவும் அவங்க வராங்க, அப்போ நீ டைரெக்டாக போவாத, முட்செடியிலேருந்து பாய்ஞ்சி போய் அவங்கள்ட்ட போய் யுத்தம் பண்ணு அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாங்க. அப்போ திரும்பவும் என்ன செய்தார், தாவீது வந்து ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறார். திரும்பவும் அந்த சத்துரு, பெலிஸ்தியருங்கிற சத்துருவோட மனுஷங்க திரும்பவும் யுத்தத்துக்கு வராங்களே, ஆண்டவரே நான் என்ன செய்ய அப்படின்னு. அப்போ உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சு அடுத்த பிரச்சனை வரும். அதுவும் சத்துரு ஏதாவது ஒரு மனுஷன் மூலிமா, பிசாசு மூலிமா, சூழ்நிலை மூலிமா வரும். அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் என்ன செய்யணும், கர்த்தர்கிட்ட விசாரிக்கணும். ஜெபத்தில் விசாரித்து நீங்கள் அந்த காரியத்தை செய்யும்போது அங்கே ஜெயங்கள் உண்டாகும், அங்கே மகிமை உண்டாகும், அங்கே விடுதலை உண்டாகும், அங்கே மாற்றம் உண்டாகும். சில காரியத்துக்கு நீ தாமதமாக பண்ணிப்போமா, ஊழியக்காரங்க ஆலோசனையோட போ, இல்லைன்னா அந்த காரியத்துக்கு நீ டைரெக்டாக போய் பேசாத, நீ வேறு யார் மூலிமா பேசு, வேறு யார் மூலிமா இது பண்ணு, நான் உனக்கு அவங்க மூலிமா ஜெயம் கொடுக்கேன், அவங்க மூலிமா உதவி செய்வேன், கர்த்தர் உங்கள்கிட்ட நினச்சிவாங்க சொல்லுவாங்க. இப்போ தாவீது நினச்சார் முச்செடியிலிருந்து தான் பாய்தார். அதுமாதிரி டேரெக்டாக ஒரு சில நேரம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, சில மக்கள் மூலிமா ஆண்டவர் நினச்சிவாங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நீங்கள் விசாரித்து ஜெபம் பண்ணும்போது அந்த காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது பெலிஸ்தியரின் இராணுவத்தை கிபியோன் துவக்கி காசேர் மட்டும் முறியடித்தான். அப்போ ஆண்டவர்கிட்ட அவன் விசாரித்து போனதுனால தேவன் தனக்கு கற்பித்தபடி, அப்போ ஆண்டவர்கிட்ட விசாரிச்சுட்டார் தாவீது. விசாரித்து போனதுனால தேவன் கற்பித்தபடி இப்பெல்லாம் செய்வேன், உன்னோட இப்பெல்லாம் செய்வேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அதே மாதிரி ஆண்டவர் தாவீதோடு இருந்து என்ன செஞ்சிட்டாரு, அந்த இராணுவத்தை கிபியோன் துவக்கி காசார் மட்டும் முறியடித்தான். அப்போ அந்த இராணுவத்தை ஒன்றும் இல்லாமல் முறியடிச்சிட்டார் தாவீது. காரணம், கர்த்தர்கிட்ட விசாரித்து போனதுனால கர்த்தர் என்ன செஞ்சார், தாவீதுக்கு சொன்னபடியே என்ன செஞ்சார், அந்த வெளிசேர ஒன்றுலாம் முறியடிச்சு விட்டார். அப்போ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள், நன்மையான காரியங்கள் செய்கிறீங்களா, சத்துரு போராட்டம், பிசாசுகிரியல், அசுத்தாவியில் இருக்கீங்களா, இல்லைனா வீட்டில் தரித்திரம் இருக்கா, அதனால் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கணும், ஜெபம் பண்ணி விசாரிக்கணும், காத்திருந்து ஜெபம் பண்ணணும். விசாரிக்கும் போது ஆண்டவர் உங்கள் தரிசனம் மூலிமா, சத்தம் மூலிமா உங்களோட பேசுவாங்க, வசனத்தின் மூலிமா உங்கள்கிட்ட பேசுவாங்க. அப்போ அந்த வசனத்தின் மூலிமா, அந்த தரிசனம் மூலிமா உங்கள்ட்ட அந்த சத்தம் கூட சிலவங்களுக்கு காதில் கேட்கும். அந்த சத்தத்தின் மூலிமா நீங்கள் அந்த அதுபடி நீங்கள் கால் எடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணி போகும்போது அங்கே தாவீதுக்கு சொன்னது போல் உங்கள்கிட்டையும் கர்த்தர் பேசி உங்கள் காரியத்தில் ஜெயத்தையும் நன்மைகளும் ஆசீர்வாதத்தையும் தேவனாகிய கர்த்தர் கட்டாயமாக கொடுப்பாங்க. உங்கள் சத்துருட ஆவியில் ஒன்றா முறியடிச்சு கர்த்தர் என்ன செய்வாங்க, உங்களை கொண்டு ஜெயங்கொள்ள செய்வாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்கிறேன், உங்கள் ஊழியக்காரங்கள்ட்ட நீங்கள் உங்களால் முடியலாம் ஊழியக்காரங்கள்ட்ட சொல்லி அவங்க மூலிமா கொடுக்குற அந்த ஆலோசனை மூலிமா, அவங்க கர்த்தர்கிட்ட விசாரித்து சொல்கிற அந்த ஜெபத்து மூலிமா உங்கள் வாழ்க்கை என்னது அற்புதம் அதிசயம் கட்டாயமாக நடக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் டைமில், கொரோனா டைமில் ஒரு சகோதரி வீட்டில் எனக்கு வந்து ஜெபிக்கலாம் அந்த இது எனக்கு ஃபோனில் சொன்னாங்க, ஐயா நாங்கள் ஒரு பாயிண்ட் தண்ணிக்கு, எங்கள் ஏரியாவில் தண்ணியே கிடையாதுயா, நான் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணி வச்சுருக்கோம், அந்த இடத்துல தண்ணி வருமா அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டாங்களா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அப்போ அந்த பாயிண்ட் எனக்கு சொன்னாங்க. அப்போ அதில் நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணி சொல்லுங்கயா, ஏன்னா எங்கள் ஏரியாவில் யாருக்குமே தண்ணி கிடையாது, நாங்கள் தண்ணி போடலான்னு இருக்கோம், எங்களுக்கு தண்ணி தூக்கி சமக்க முடியல, தூரமாக தண்ணி தூக்கி சமக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் ஆண்டவரோட சமூகத்தில் விசாரித்தேன், ஆண்டவரே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, இவங்களுக்கு எப்படியாவது அந்த தண்ணி கிடைக்குமா, இல்லை கிடைக்காதா, அந்த இடத்துல கிடைக்குமா கிடைக்காத ஒரு பாயிண்ட் அவங்களாவே மார்க் பண்ணி வச்சுருக்காங்கன்னு எனக்கு அந்த படம் போட்டு விட்ட ஞாபகமாக தான் இருக்குது வாட்ஸ்அப்பில். அப்போ நான் அதை வச்சு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுறேன், ரொம்ப நேரம் காத்திருந்து ஜெபம் பண்ணேன். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார், நீ அந்த இடத்துல போட சொல்லு, நான் அந்த இடத்துல ஒரு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்னு ஆண்டவர் என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட நான் விசாரித்தேன் ஜெபம் பண்ணி, ஏன்னா பாவம் கஷ்டப்பட்டவங்க போர் போடுறதா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 60,000 ஆயிரும், 60,000 ரூபா ஆயிரும். அப்போ நான் விசாரித்து நான் அவங்கள்ட்ட சொன்ன உடனே கர்த்தர் ஒரு பெரிய, ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டேன் நீ போட சொல்லி அந்த இடத்துல தண்ணியை நான் கொடுப்பேன்னு. அப்போ நான் அவங்க அதே இடத்துல போட்டாங்க. போட்டுட்டு எனக்கு வந்து நைட்டே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் போட்டேன்யா, அந்த ஏரியாவில் யாருக்குமே இல்லாத அளவுக்கு அப்படி ஒரு தண்ணியா, அப்படி பொங்கி பொங்கி அப்படியே வற்றாத தண்ணி, அப்படி நீரூற்றா அட்டி அந்த போரில் அப்படி பொங்கி மேலே வரைக்கும் ப்ரெஷர் ஏறி வருதுயா, அந்தளவுக்கு எங்களுக்கு தண்ணி வந்ததுயா அப்படின்னு சொல்லி அதோடு மட்டும் விடலைங்க. கர்த்தர் செஞ்ச அற்புதம், அந்த ஏரியாவில் எல்லாருக்குமே தண்ணி வாயில் உப்பு வைக்க முடியாது, எங்கள் தண்ணி தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கியா அப்படின்னு அந்த சகோதரி ஃபோனில் என்கிட்ட சொன்னாங்க. இதாங்க கர்த்தர்கிட்ட விசாரித்து நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது அதில் கர்த்தர் மகிமைப்பட்டு ஒரு பெரிய அற்புதத்தை அதிசயத்தையும் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்வாங்க. அதுதான் அந்த சகோதரி வாழ்க்கையில் அன்னைக்கு நடந்தது. அப்புறம் என்ன நேரில் வர சொன்னாங்க, அதே லாக்டவுன் டைமில் போய் நேர்லேயும் அந்த தண்ணியை கொடுத்தாங்க. அந்த தண்ணியை குடிச்சனாலே எனக்கு சரி ஞாபகம் இல்லை, தண்ணியை போய் பார்த்துட்டு தண்ணி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ள அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா அது கர்த்தர்கிட்ட விசாரித்தேன். இன்னொன்று பார்த்துக்கோங்க, கர்த்தர்கிட்ட விசாரிக்காமல் ஒரு சகோதரர் போய் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரருடைய பையன், அவரும் அந்த சகோதரர் ஊழியம் பண்ணுவார்ப்பா, ஒரு சில செய்தியெலாம் கொடுப்பார். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரோட ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் சபையோ இல்லை வீட்டில் ஜெபக்கூட்டமாக வச்சுருக்காங்க, அது கூப்பிட்டுருக்காங்க, இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் ஜெபக்கூட்டம் வச்சுருக்கேன், நீ வா வந்து கலந்துக்கொண்டு. ஆனால் அவர் வந்து ஆண்டவர் நியமித்தது வந்து வேறு ஒரு சகோதரனை, அந்த சகோதரன் மூலியம் தான் அங்கே செய்தி கொடுக்கணும், அந்த சகோதரன் மூலியம் தான் அங்கே ஜெபிக்க வைக்கணும் ஆண்டவர் நியமிச்சிருக்காரு.
ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார், என் ஃப்ரெண்டுக்குள்ளது தானே, நானே தானே செய்தி கொடுப்பேன், நானே எல்லாம் செய்வேன்ட்டு என்ன செஞ்சிட்டாரு, இவர் வந்து சும்மா அழைப்பு வான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கவர், நான் செய்தி கொடுக்க நல்லா பண்ணுறேன்னு சொல்லி இவர் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு என்ன செஞ்சிட்டாரு, இவர் செய்தி கொடுத்து இவர் ஜெபம் நடத்திட்டார். ஆனால் அவர் கர்த்தர் நியமித்தது வேற ஒரு ஆளை. ஆனால் வந்து அப்போ அவர் வந்து என்ன செஞ்சிட்டாருன்னா, அங்கே வந்து அவ்வளோவா ஜனக்கூட்டமே வரல, ஜெபம் நடத்தி வந்துட்டார். இவர் அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட விசாரிக்க ஜெபம் பண்ணியிருக்காரு. ஆண்டவரே, நான் அந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்டோட இடத்துல போய் சபையிலையா வீடாக எனக்கு தெரில, நான் போய் ஜெபிச்சேன் ஆண்டவரே, ஏன் கூட்டமே வரல, எதுக்குப்பா அப்படின்னு விசாரிச்சிருக்காரு. அப்போ கர்த்தர் சொல்லியிருக்காங்க, நான் உன்னை கொண்டு அந்த இடத்துல காரியம் செய்யணும்னு நான் நினைக்கல, நான் நினச்சது வேற ஒரு ஆளை, அவனை கொண்டு தான் நான் அந்த இடத்துல நான் கிரியை செய்யணும், அவனை கொண்டு தான் நான் மகிமைப்பட்டு வார்த்தை கொடுத்து ஜெபிக்க வைக்கணும்னு நினச்சேன், நீ முந்திரி கொட்டை போய் முந்திக்கிட்ட அப்படின்னு கர்த்தர் அவங்ககிட்ட போய் சொல்லியிருக்காங்க அந்த ஜெபத்தில். அப்புறம் அவர் மனம் உடஞ்சி கசந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. அப்போ நம்ம என்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த காரியம் நமக்கு தெரிஞ்சாலும் சரி, நமக்கு எந்த காரியம் நமக்கு ஈஸியாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் கர்த்தர்கிட்ட விசாரித்து செய்யும்போது அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தையும் பெரிய நன்மையும் கண்டிப்பாக கொடுக்கும். கர்த்தர் தானே இந்த வார்த்தையின் மூலிமா உங்களோட கூட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த 2 சாட்சி உண்மையான சாட்சி. ஆனால் அந்த சாட்சியை நீங்கள் நினச்சிங்க உங்கள் மனசில் ஆழமாக வச்சுக்கோங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலிமா உங்களோட பேசியிருக்காங்க. ஆனால் நீங்கள் நினச்சிங்க, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள், கர்த்தரோட கிருபை உங்களோட கூட இருப்பதாக.